நம்ம நாடு ஜெயிக்கணும், நம்ம இந்தியா ஃபைனல் வரைக்கும் போகணுன்னு எல்லாருக்கும் ஆசை தான். குவார்டர் ஃபைனல் வந்து நியூசிலாந்து, பாகிஸ்தான் வரலாம், சவுத் ஆஃப்ரிக்காவும் வரும், ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குண்ணா. இருந்தாலும் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, அப்புறம் இந்தியா. நம்ம இந்தியா போவோம். அப்புறம் செமிஃபைனல் நம்ம யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. செமிஃபைனல் போகிறது யாருன்னு தெரில. போனா இந்தியா போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆஸ்திரேலியா கண்டிப்பாக போய்டும் ஃபைனல்ஸ். ஏன்னா அவங்க டீமில் எல்லாமே வெயிட்டு நல்லா ஆடுவாங்க. அவங்க கிரவுண்ட் வேறு, அவங்க ஓன் கிரவுண்ட் வேறு. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் கூட நிறைய பேர் இருக்காங்க. பவுலிங் ஸ்பீடு பவுலர் ஸ்ட்ரெயின் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் தான் ஆல்ரவுண்டர் இல்லை. ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா ரெய்னாவை சொல்லலாம். ரெய்னா வந்து மிடில் ஆடில் இறக்கி விட்டுனா சூப்பராக ஆடுவார். அவர் முன்னாடி அடித்தளம் கொடுத்தாங்கன்னா, விராட் கோலி அடித்தளம் கொடுத்தாங்கன்னா டோனி ரெய்னாவும் நல்லா கரெக்டாக ஆடுவாங்க. வின்னிங் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேர் கரெக்டாக இருப்பாங்க. பவுலர் பார்த்தா புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ் நல்லா போடுவாங்க. டேன் பவுலர்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் வேணாம், அஸ்வினும் ஜடேஜாவும் சேர்த்தா மட்டும் போதும். யுவராஜ் இல்லாத இந்த டீமுக்கு ஒரு அர்த்தம். இந்த மேட்ச் நல்லா தூங்குங்களேன். கலக்க போய் யாரும் தெரியுமா? 3 பேர் மட்டும் சொல்கிறேன், கேட்டுங்க. ஒன்று வந்து நம்ம இதில் வந்து விராட் கோலி கலக்குவார். ரெய்னா மேட்சிங் பண்ணிங்கன்னா பாருங்கள், மேட்ச் வின்னராக கண்டிப்பாக இருப்பான். இந்தியா வந்து நம்ம டீம் ஃபார்மில் இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்தியா வந்து புலி மாரி திடீர்னு அப்படியே சிங்கப்பூரம் வந்து நிற்கும். புலி மாரி வந்துட்டே திரும்பி தாட்டி ஃபைனல் வரும். ஸ்ரீலங்காக்கா ஆனால் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம இதில் போலிங் தாட்டி கலக்கணும். போலிங் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீக்காக நினச்சிட்டு இருக்காங்க டீமை. நம்ம இந்தியன் டீம் தாட்டி கண்டிப்பாக வந்து உள்ளே போகிற அளவுக்கு போராடி ஃபைனலே வருவாங்க. தென்னிலக விளையாடின இதை இந்த தாட்டி காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக. அந்த கப்பு மறுபடியும் நம்ம கையில் தான் இருக்கும். இந்தியா தான் கப் அடிப்பாங்க. ஞாயிற்றுக்கு சண்டே பாருங்கள், இந்தியா வின்னுங்க பாகிஸ்தான் கூட. கண்டிப்பாக வின்னு. எவ்வளோ வேணால் அடிக்கிட்டு அவனுக்கு 350-400 கூட அடிக்கணும். நம்மளுக்கு அடிப்பாங்க திருப்பி. ஆனால் இந்தியாவுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா நல்லா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா இருக்குது, நியூசிலாந்து நல்லா இருக்குது. நம்ம இந்தியாவும் வரணும், அதான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம செலெக்ஷன் தான் கொஞ்சம் தவறாக பண்ண மாதிரி இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணுன்னு எல்லாம் விரும்பி இருக்கிறோம். கப்பு இந்தியா. ஜடேஜா எடுத்துருக்காங்க. பின்னி இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை, அவர் ஃபார்ம்லே இல்லை. அதனால் அவங்க அப்பா அவர் எடுத்துக்கிறாரு. விராட் கோலி ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல. இந்த நெக்கலாக ஆகிறதுனால அவர் தான் இந்த கவர்லலாம் அவருக்கு வரல. நீங்கள் தான்